வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, தி 7 டெட்லி சின்ஸ் சீசன் 2 எபிசோட் 6 தி அட்டோன்மெண்ட் ஆஃப் த கிரேட் ஹோலி நைட். ஸோ நீங்க போன சீசன் பார்க்காம இந்த சீசனுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த எபிசோடில் உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா இந்த எபிசோடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா போன எபிசோடு அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த எபிசோடு தான் அமைஞ்சிருக்குது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கதை புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தி 7 டெட்லி சின்ஸோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவளம் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன சீசனோட சில கிரெடிட்ஸ் தான் கட்டிட்டுருக்காங்க. ஸோ ஹென்ரிக்சன் அதுக்கப்புறம் ட்ரேஃபஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தன்னோட அண்ணனான ஜெராட்ரஸை கொன்று அவங்க ஹோலி நைட்டாக உருமாறினாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹென்ரிக்சன் ஏதோ சைலண்ட்டாக சீக்கிரட்டாவோ ஏதோ ஒரு ட்ரீமின் கிளானை ரிவைவ் பண்ணுறதான ஒரு வேலையில் இருந்திருக்கிறான். அதை தடுத்து நிறுத்த போன ட்ரேவஸையுமே பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்சன் கொண்டுட்டான். ஸோ அடுத்து ஒரு கிரேட் டீமனோட பவரை ஹென்ரிக்சன் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முழுமையான டீமனாக மாறிட்டான். ஆனால் 7 டெட்லி சின்ஸோட கேப்டன் மெலியோதாஸ் மூலமாக அவன் அன்னைக்கு அழிஞ்சிட்டான். ஆனால் ட்ரேவஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறான். இந்த புதிர் தான் இன்னும் ஹென்ரிக்சனுக்கு எதுவுமே புரியாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டே இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கு நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா, நீயே இன்னும் சாகாமல் இருக்கிறா, நீ நேரம் மெலியோதோட கையில் செத்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிரியாமர் கத்திட்டே இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. ஸோ இங்கே ஹென்ரிக்சன் தான் பார்த்தீங்கன்னா கிரியாமர் காப்பாற்றிருக்கிறான். என்ன காரணத்துக்காக நீ என்ன காப்பாற்றின, எங்கள் அப்பாவோட சாவுக்கு கண்டிப்பாக நான் உன்னை பழி வாங்கியே தீர்வு அப்படின்னு கிரியாமர் பேசிட்டே இருக்கும்போது உங்கள் அப்பா ட்ரேவஸ் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்சன் சொல்கிறான். இதை கேட்டோன்னே இங்கே கிரியாமருக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரே டீமன் இன்னொரு டார்க் ஸ்னோ மாதிரி போட்டுட்டு இருக்குது. தயவு செஞ்சு அந்த ஸ்னோலுக்கு இது மாட்டிடுறீங்க, மாட்டினா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் சொல்லிட்டு இருக்குது. அப்படின்னு சரி அதை வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த ஸ்னோ எல்லாத்தையுமே ஹோசர் வந்து மேலே திருப்பி விட்டான். கிரியாமோர் தன்னோட ஷீல்டு மூலமாக கில்தண்டரையும் ஹோசரையும் காப்பாற்றிட்டான். ஆனால் அந்த இடத்துல ஹென்ரிக்சனை காப்பாற்ற முடியல. ஏன்டா அவனை காப்பாற்றல அப்படிங்கும்போது பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் ஒன்று என்னை காப்பாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே செகண்டில் நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு ஓப்பன் கிரியேட் பண்ணுவீங்க, அதை நான் கரெக்டாக அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்சன் சொல்லிகிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இது ஹென்ரிக்சன் முதல்ல டீமனாக மாறினா போகிற அதே ஒரு எஃபெக்ட் தான் இதுகிட்டே வந்துட்டு இருக்குது. இதை நம்ம எப்படியோ தோக்கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். என் நண்பனையை கொள்றீங்க, இதான் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு போயிட்டு இருந்தாலும் ஒரு அடி சலுத்துன்னு விடுது பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா பறந்து போய் கீழே விழுந்துட்டான். அண்ட் அதே சமயத்தில் ஹென்ரிக்சன் அந்த மான்ஸ்டர் பிடிக்க போயிட்டே இருக்கும்போது என்ன கிளவரே, உங்களோட சக்தி மூலமாகவே எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா, நாங்களும் வந்து சண்டை போடுவோம் அப்படின்னு ஹாஸ்டர் வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் கில்தண்டரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது இதுதான் எனக்கான ஓப்பனிங், நான் அதை மான்ஸ்டர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் பறந்து போயிட்டு அந்த மான்ஸ்டரோட தலையிலேயே பர்ஜ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து பயன்படுத்திட்டே இருக்கிறான். ஒரு வழியாக நான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பர்ஜ் டெக்னிக் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டருக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பர்ஜ் டெக்னிக் அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் டெக்னிக். அன்நேச்சுரலாக இருக்கிற ஏதோ ஒரு ஆத்மாவாக இருந்தாலுமே அது இந்த உலகத்தில் வந்து அழிச்சிரும். அந்த டெக்னிக் வந்து எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது, நீ எதுக்காக அதை வச்சிருக்கிற அப்படின்னு இங்கே கில்தண்டருக்கு எழுதி இருக்கிறான். ஸோ ஜெராட்ரஸ் வந்து உண்மையான ஒரு ஹோலி நைட்டு. அவர் வந்து சுயநலம் இல்லாத ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட சுயநலமான மனுஷங்கிட்ட இருந்து தான் இந்த பவர் வந்து இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே ட்ரூயிட்ஸ் அப்படின்னு ஒரு இனத்தில் இருக்கிறவங்க, உங்கள் அப்பாவுமே அந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு எதுக்கு எங்கள் அப்பாவுக்கு கொண்டு அப்படிங்கும்போது அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ரிக்சன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி டேனாஃபோரில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. அந்த விபத்தில் அந்த ஊரையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு போய் பார்த்தா அந்த இடத்துல பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே ட்ரேஃபஸும் ஹென்ரிக்சனும் பார்த்தீங்கன்னா கீழே சரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பள்ளம் ஏதோ இயற்கையான மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ட்ரேஃபஸ் சொல்லிட்டே இருக்கும்போது, ஏன்டா இப்போ ஏற்பட்ட விஷயத்தை ஏன்னா மனுஷன் செஞ்சிருப்பான்னு மட்டும் சொல்லிடாத, என்னால் சுத்தமாக நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ரிக்சன் சொல்லிட்டு இருக்கிறா. கீழே இறங்கி பார்த்தா ஒன்றுமே இல்லை. பார்த்தியா நான் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம பேசாமல் போய் கேஸில் ரிப்போர்ட் பண்ணிடலாம், இங்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஹென்ரிக்சன் சொல்லிட்டு இருக்கிறா. ஃபர்ஸ்ட் உள்ளே போய் பார்க்காம எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்கிறா, வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஃபஸ் சொல்லிட்டு இருக்கிறான். அடேங்க பையன் இவ்வளோ இருட்டாக இருக்குது, இவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு சரி நான் அதை பயன்படுத்தி ஆகணும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கன்டேஷன் ஆர்ப் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே நான் லேடி மெர்லின் கிட்ட இந்த இன்கன்டேஷன் ஆர்பை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ரிக்சன் சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்டா நீயுமே ட்ரூயிட்ஸ் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவன் தானே அப்படின்னு ட்ரேஃபஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆமாம் நானும் அந்த இனத்தை சேர்ந்தவன் தான், இருந்தாலுமே அந்த இடத்துல எல்லாருமே வந்து ட்ரூயிட்ஸாக இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல கடவுள்களை வழிபடுறவங்க மட்டும்தான் ட்ரூயிட்ஸாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே காட்டு பகுதிக்குள்ளே வெறும் சாமியாரத்தை தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊரில் தான் நானுமே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஊரில் சக்தி வராதுக்கு முன்னாடி சில ஆத்மாக்கள் எல்லாமே செத்து போனதுக்கப்புறம் பிணங்களை தேடி வரும். அந்த பிணத்தை வந்து அதை ஆக்கிரமிக்காமல் இருக்கிறக்காக என்ன பாதுகாக்க விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காத. நைட்டு பூரா உட்காந்துருக்கு. என்னோட ஆசிட் பவர் அப்போ தான் ஆக்டிவேட் ஆச்சு. அந்த ஆசிட் பவர் மூலமாக அங்கே இருக்கிற பணங்களை நானே எரிச்சேன். அதனால் என் ஊர் மக்கள் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்ன சபிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு ஹென்ரிக்சன் சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்க சிரிச்சிட்டு இருக்கிறான். ஏன்டா என் கதை உனக்கு சிரிக்கிற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ரிக்சன் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் சாப்பிட்ட குழந்தை இல்லை, நீ ஒரு கைண்ட் பர்சன், உனக்கு அது பார்த்தாலே தெரியும்ல. நான் மட்டும் இல்லை, ஹோலி நைட் இருக்கிற எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க. நீ ஒரு நல்ல ஹோலி நைட்டாக ஆக முடியும்னு எங்கள் அண்ணன் ஜெராட்ரஸ் கூட சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரேஃபஸ் சொல்லிட்டு இருக்கிறான். என்னது ஹோலி நைட்டா, நான்லாம் அந்த மாதிரி ஐடியாவிலே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் பேசிகிட்டே இருக்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு ஹோலி கிரியேட்டர் நான் ஆக வேண்டிய முதல் விஷயம் இந்த நாட்டோட அமைதியை நான் எப்பவுமே நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ட்ரேஃபஸ் சொல்லிட்டு இருக்கிறான். உன் கனவுல என்னையுமே இழுக்கிற பார்த்தியா,
சரி நானும் ஹோலிக் நைட் ஆகிறதால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸனுமே பார்த்தீங்கன்னா அவன் ஹோலிக் நைட் ஆகிறக்கு ஒத்துக்கிட்டான். ஸோ இவங்க உள்ளே போயிட்டே இருக்க ஏதோ ஒரு சத்தம் மாதிரி வருது. அந்த சத்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த இன்கன்டேஷன் ஆர்பை வச்சு பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு டீமன் ஆத்மா இருக்குது. இங்கே யார் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஸோ நீங்கள் எல்லாரும் மனுஷங்க தானே, நான் டீமுக்குலாம் இருந்திருக்கிற ஒரு ஆத்மா, எனக்காக உங்களோட உடம்பை தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கேட்டுகிட்டே இருக்குது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நாங்களே ஆத்மாவும் உங்களுக்கு இதெல்லாம் தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேஃபஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா நான் உங்ககிட்ட வலுக்கட்டாயமாக தான் எடுத்துக்கணும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேஃபஸ்குள்ளே பூந்துருச்சு. என்னாச்சு, என்னோட உடம்பு ஆக்கிரமிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேஃபஸ் சிரிக்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த டீமனால் ட்ரேஃபஸோட உடம்பு ஆக்கிரமிக்க முடியல. ஏன்னா தன்னோட நம்பிக்கை வந்து ரொம்பவே சக்தி வந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பேசிகிட்டே இருக்குது. என்னோட நம்பிக்கையில் என்ன தெரியுமா, இந்த மக்களும் அதுக்கப்புறம் இந்த வாழும் தான் என்னோட உதவி நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வச்சு தான் நான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு சான்ஸை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸன் மேலே பூந்துருச்சு. அடேங்கப்பா, இந்த ஆம்பளை ஒரு ட்ரூயிட் இனத்தை சேர்ந்தவனா இருக்குது, எனக்கு லக் அடிச்சிருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹென்ட்ரிக்ஸனுக்குள்ள இருக்கிற டீமன் பேசிகிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் தான் உன்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குது, இவன் உன்னை மென்டராக கூட பார்க்குறான்டா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பேசிகிட்டே இருக்குது. அதே ஹென்ட்ரிக்ஸனோட உடம்பை விட்டு வெளியே வரைய இல்லை, நான் உனக்கு கொல்லட்டா அப்படின்னு ட்ரேஃபஸ் சொல்லிட்டே இருக்கிறான். எங்க கொல்ல போறியா, எங்க இல்லை கொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் ரொம்பவே தில்ல நின்று இருக்கிறான். அதாவது அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அப்படி பேச வச்சுட்டு இருக்குது. நீ எனக்கு ஒன்னேனா நான் ஒன்றும் சாக மாட்டேன், இந்த உடம்புல இருக்கிறவன் தான் சாவனே தவிர எனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பேசிகிட்டே இருக்குது. இன்னும் ஒரே ஒரு தடவை வேணா ஒத்துக்க என் டீலுக்கு, நான் உடம்பு ஆக்கிரமிச்சுக்கிறேன், இல்லைனா சாகிற வரைக்கும் சண்டை போடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் கூப்பிட்றான். அப்படின்னா சரி, நான் என் உடம்பு ஆக்கிரமிக்க நான் உன்னை விடுறேன், ஆனால் மரியாதையா ஹென்ட்ரிக்ஸனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரேஃபஸ் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். ஆனால் அந்த டீமனுமே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேஃபஸ்குள்ளே பூந்துருச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தை விட்டு மேலே வந்துட்டாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹென்ட்ரிக்ஸன் ட்ரேஃபஸ் கேட்டுட்டு இருக்கும்போது, நாம் என்ன சொல்கிறது, போய் அங்கே கேஸ் இல்லை, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு அந்த டீமன் உள்ள இருந்து பேசிட்டு இருக்குது, சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இப்படித்தான் அந்த டீமன் வந்து எங்களை ஆக்கிரமிச்சது. ஸோ அவன் ஒருத்தரை மட்டும் பயன்படுத்துற மாதிரி சொல்லிட்டு இருந்தான், அவன் எங்கள் 2 பேர்த்தையுமே சேர்த்து பயன்படுத்திட்டான். அவனோட முக்கியமான குறிக்கோள் டீமன் கிளானை திரும்ப கொண்டு வரது தான். ஆனால் அந்த டீமன் கிளான் தான் இப்போ திரும்ப ரிவைவ் ஆகிட்டாங்க தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டு இருக்கிறான். இது எல்லாமே 2வது ஆரம்பிச்சது டேனாஃபோர் கிங்டமில் தான். டேனாஃபோர் கிங்டமில் சண்டை போடுறதுக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு டீமன் வந்தது. அந்த டீமன் தான் லிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கொண்டுச்சு. ஆக்சுவலாக அது மெலியோதாஸோட காதலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ அந்த டீமனை கொண்டதுக்கப்புறம் மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். என்னை மனுஷரு, என்னால் உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு லிஸ்கிட்ட அழுதுட்டு இருக்கும்போது, கவலைப்படாத, நீ நான் இனிமேல் எப்பயாவது ஒரு தடவை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லிஸ்ட் பேசிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் சீன் கட் பண்ணால் மெலியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் இங்கே மெலியோதாஸை எழுப்பிட்டு இருக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா மெலியோதாஸ் ஒரு வேலையை கண்ணு முடிச்சிட்டான். அண்ட் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தோட பூஸ் சமைக்க பார்த்துட்டு இருக்கிறா. நல்ல வேலை நீங்கள் உயிரோட இருக்கிறதா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, நீங்கள் மயக்கம் மட்டும் அப்படியே செத்துருந்தீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும் கூட எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கெலான் கூட சண்டை போட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் மூலமாக ரிவைவ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கிங் ஆர்த்தர் மெர்லினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெர்லின் கல்லாத்தான் இருக்கிறான். என்னை மனுஷரு மெர்லின், நீ இந்த நாட்டுக்காக எவ்வளோ செஞ்சிருக்கிற, எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கிற, என்னால் உன்னை காப்பாற்ற கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் ஆர்த்தர் அழுதுட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச மை லேடிக்கு முன்னாடி அழுகிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்லேட்டர் பேசிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் மெலியோதாஸுமே அங்கே வந்துட்டான். மெலியோதாஸ், உங்களோட காயமெல்லாம் குணமாயிருச்சு அப்படின்னு கிங் ஆர்த்தர் கேட்டுட்டே இருக்கும்போது, இல்லை என்னோட காயமெல்லாம் முழுசாக குணமாவல, இருந்தாலுமே என்னோட ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு இங்கே மெலியோதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். ஆக்சுவலி பார்த்தியா, என்னோட கை கூட நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தோட ஊசை பார்த்தீங்கன்னா இங்கே மெலியோதாஸ் வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முதல்ல அவன் வேலை கையறா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிட்டே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கோத்தர் துணியை வந்து காட்டிட்டு இருக்கிறான். இது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, கோத்தர் எதுக்காக இப்படி பயமுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் கேட்டுட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிமேட் நான் உங்களை எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும், ஏன்னா இந்த பிரேஸ்லெட் என் கையில் இருக்கிற வரைக்கும் என்னால் என் பவர் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் அப்படின்னு கோத்தர் சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ ஆக்சுவலி ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க எல்லாரும் இறந்து போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் கிளம்பியிருப்பான். அந்த இடத்துல மெர்லினோட பவர் மூலமாக பீஸ் ஆமுலேட் அப்படின்னு ஒரு பிரேஸ்லெட் கோத்தரோட கையில் வந்து விழுந்துருச்சு. ஆனால் அவனுமே பார்த்தீங்கன்னா அவனோட பவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டான். இது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல மெர்லினோட ஒரு இன்கன்டேஷன் ஆர்பு தான் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெர்லினோட சாக்ரெட் ட்ரெஷர் தான் இருக்குது. ஸோ இந்த சாக்ரெட் ட்ரெஷரோட பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆல்டனு. ஆக்சுவலி நான் சிலையாகிறதுக்கு முன்னாடியே நான் என்னோட ஆத்மாவை இந்த இன்கன்டேஷன் ஆர்பில் வந்து சேர்த்திக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து இன்னும் பேச முடியுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உன்னால் எல்லா மேஜிக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கெலான் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் நம்ம எல்லாருமே கொன்ன மாதிரி ஒரு இல்யூஷனை கோத்திரம் வந்து அவனோட மண்டைக்குள்ள வந்து செலுத்தி இருக்கிறா. ஸோ அந்த மெமரிஸை கன்சிடர் பண்ணிட்டு கெலான் நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டு அப்படிங்கிற ஒரு நிலைவு மூலமாக அவன் இங்கிறது கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி, அவனை தோக்கடிக்கிறாக்கா நம்ம ஏதாவது பிளான் பண்ணி தானே ஆகணும், நம்ம கடுமையாக ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிட்டு இருக்கிறான். சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம் அப்படின்னு ஸ்லேட்டர் பேசிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஹாக், நம்ம எல்லாருமே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம்ல, இதே மாதிரி தான் முன்னோர்களும் இந்த டீமன்ஸ் வந்து அழிக்கிறதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஈஸியாக பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் இங்கே ஹாக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறான்.
ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக பிரின்சஸ். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சக்தி வந்தவங்களா இருந்தாங்க. இந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க. அதாவது 3000 வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே கத்தியும் சண்டையும் மொத்தம் இருந்திருக்கிறாங்க. 3000 வருஷத்தில் ஒரு சின்ன குழந்தை உயிர் வாழனா கூட ஒரு சண்டை போட்டு தான் கற்றுக்கணும். ஸோ அப்போ அது எப்போவுமே கையில் கத்தியாக தான் வச்சுருக்கோம். அப்போ இருக்கிறப்ப எல்லாருமே ரொம்பவே சக்தி வந்தவங்களா இருந்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் அமைதியின் காலகட்டம். இங்கே யாருமே அவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளோட ஸ்பிரிட் பவர் வச்சு தான் நம்ம அவங்களை எப்படி தாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட முடியும். ஏன்னா நம்மளோட பவர் பொட்டன்ஷியலை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்ம அவங்களை கொல்ல முடியும். மெலியாதாஸோட பவர் பொட்டன்ஷியல் 3370, டிஎனோடது 3250, கோத்தரோடது 3100, மிர்லினோடது 4710, கிங்கோடது 4190, பேனோடது 3220. நம்ம டீமோட இருக்கிற எல்லா ஸ்பிரிட் லெவலையும் சேர்த்தா 21840 தான் வருது. ஆனால் அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒருத்தனோட ஸ்பிரிட் பவரே 26000 வருது. ஆனால் அவங்ககிட்ட எந்த ஒரு ஸ்பிரிட் பவருமே மேஜிக் எதுவும் இல்லாத காரணத்தினாலேயே அவங்களோட பவர் ஜஸ்ட் 26000 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேஜிக்கையும் எடுத்துட்டா அவங்களுக்கு எப்படியோ 26000க்கு மேலேயே இருக்கும். அவங்களோட மேஜிக் எபிலிட்டிஸையும் சேர்த்தா எப்படியோ 10 பேர்த்து சேர்ந்து எப்படியோ ஒரு 3 லட்சம் வரும். ஸோ அந்த பவர் எல்லாமே நம்ம எதிர்த்து நிற்கிறக்காக காடஸோட சக்தி வச்சிருக்கிற எலிசபெத் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அன்றைக்கி இங்கே அர்த்தரோட சக்தியுமே நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் 2 பேருமே எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிட்டே இருக்கிறா. மெர்லின் என்ன ரொம்பவே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் சக்தி வந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் அர்த்தர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. ஆனால் எலிசபெத் அப்படியெல்லாம் சோகப்படாமல் என்னால் முடிஞ்சதை நான் எல்லாத்தையுமே செய்வேன். ஸோ அந்த டீமனுக்கு நான் தோக்கடிக்கிறக்காக நான் எவ்வளோ கடுமையாக ட்ரைனிங் எடுக்கணுமோ சொல்லுங்கள், நான் அந்த அளவுக்கு கடுமையாக ட்ரைனிங் எடுக்கிறேன், எல்லாமே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அங்கே தைரியமாக நின்று பேசிட்டு இருக்கிறான். நீ பேசுகிற தைரியம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது எலிசபெத் அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்மள இன்னொருத்தனோட தேவைப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. யார் மெர்லின் என்ன தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் எடிட்டே இருக்கும்போது இல்லை த லயன்ஸ் இன் ஆஃப் ப்ரைடை வச்சிருக்கிற எஸ்கனர் தான் நம்ம தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு வழியாக நமக்கான பிளான் கிடச்சிருச்சு. டேஸ் லேட்டர் உன்னோட மேடம் நல்லா பிளான் கொடுத்தாங்கல்ல, இப்போ நம்ம போய் டிஎனாவது எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அவளுக்கு தான் நல்லா பலத்தை அடிபட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் டிஎனை பார்க்க போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு போர்ட் நாட்டம் ஓப்பன் ஆகுது. டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிங் பறந்துக்கிட்டு வரான். அண்ட் கிங்கை பார்த்தீங்கன்னா எடுத்து தூக்கி போட்டாங்க. டே கிங் நீ தான் வந்தியா, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, எவனோ திடீர்னு குறுக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே தூக்கி போட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி நான் போய் டிஎனை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. அறக்க பறக்க கிங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு டிஎனை போய் பார்த்துட்டு இருக்கிறான். டிஎன் அந்த இடத்துல மயக்க மட்டும் விழுந்து கிடக்கிறா. டிஎன் உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவள் அப்படியே மயக்க மட்டும் எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கிறா. அடடா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன் கிங்கை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கிறா. கிங்குக்கு அப்படியே பூமியே சுற்றி போன மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. இத்தனை வருஷமாக போராடிட்டு அதோட ஃபீலிங்ஸ் கூட சொல்லாமல் டிஎன் இப்போ அவளோட ஞாபகத்தை வந்து இழந்த மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் எபிசோடுக்கு இது ஏதாவது ஞாபகம் வருமா இல்லை அதுவுமே போயிருச்சு அப்படின்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களை நான் புதிய எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.